வெல்கம் டு அயான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக்கர் பிரியாணி. இது செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வாங்க பார்த்துக்கலாம். ரைஸுங்க, நான் இன்றைக்கி கோலம் ரைஸ் எடுத்திருக்கேன் 3/4 கிலோ. சிக்கன் 1/2 கிலோ. ஜிலேபி பவுடர் 1/2 டீஸ்பூன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா. தயிர் 2-3 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் தேவைக்கேற்ப, நெய்யும் தேவைக்கேற்ப. 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய், பட்டை, லவங்கம் 2. எலுமிச்சைப்பழம் 1. 4-5 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் 5-6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. அப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போடுங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதக்கிடும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ அதில் 2 பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அதில் ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதில் கறி சேர்த்துக்கலாம். கறி சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் போகிற மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதில் மசாலாஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போ அதில் மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டு ஒரு வாட்டி பிரட்டி எடுத்துக்கோங்க. நான் புதினா தலை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா போடலான்ட்டு. மூடி கொஞ்ச நேரம் குக் பண்ண விடுங்க. ஒரு 5-8 நிமிஷம் கழித்து சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விடலாம். சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் தயிர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதில் ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். அதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. 1:1.5 ரேஷியோவில் தண்ணி ஊற்றுக்க. இந்த கிளாஸில் 1 கிளாஸாக இருந்தால் 1.5 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரி ரேஷியோவில் ஊற்றுங்க. நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாற்றிக்கோங்க. கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம ஏற்கனவே சோக் பண்ணி வச்சிருந்த அரிசி அதில் போடுங்க.
அரிசி போட்டுட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. இப்போது கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போது நம்ம அதில் ஏற்கனவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புதினா இலையை தூவுறேன். இந்த நேரத்தில் தேவைக்கேற்ப உப்பு பார்த்து டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மெதுவாக ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நல்லா கீழேருந்து மேலே கிண்டி விடுங்க. பாருங்கள், அடி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அடி பிடிக்காத குக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை பரிமாறலாம். ஈஸி குக்கர் பிரியாணி ரெடிங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அயான்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.